இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிக்குமான்னு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 அழாக்கு இட்லி அரிசிய நல்லா ஊற வைக்கணும் 2 மணி நேரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைக்கணும். கொர கொரன்னு அரைச்சு எடுத்த உடனே கடாய வச்சு ஒரு 4, 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுறணும். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், உளுந்து, கடலைப்பருப்பு 2மே ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். நல்லா அது கொஞ்சம் செவக்கிற நேரத்துல கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் 2, 3 போட்டுக்கங்க. பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கங்க. இது எல்லாமே வதங்குனதுக்கு அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நம்ம தேங்காய் சேர்க்கணும். தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. அரைச்சு வச்சிருக்க இந்த மாவ ஊத்தி நல்லா ஒரு கிண்டு கிண்டணும். இது கிண்டும்போதே பார்த்தீங்கன்னா, நல்லா களி மாரி, உப்புமா மாரி வரும். அந்த உப்புமா வாசனை சூப்பரா இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல அத எடுத்து வச்சு நல்லா ஒரு பெனஞ்சு பெனஞ்சிட்டு இப்படி உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு புடிச்ச மாரி உருட்டி வச்சுக்கலாம். கொழுக்கட்டை மாரியும் பிடிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிட்டு, நல்லா ஒரு ஆவி போட்டு எடுத்துட்டு, இதில ஊறுகாவ தொட்டு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். யாருக்கெல்லாம் உடனே நீங்க போய் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.